வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் போலீஸ் எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 7 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவியல் விலங்குகளில் இருந்து பார்க்க போகிறோம். அதாவது விலங்கியல் இது, சரிங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு 16 கொஸ்டின் வித் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். மீனின் இதயம் எத்தனை அறைகளை உடையது அப்படின்னா 2 அறைகளை உடையது. மீனின் இதயம் எத்தனை அறைகளை உடையது அப்படின்னு கேட்டோம்னா 2 அறைகளை உடையது. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் மீனானது சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடியது. டேஸ் மீனானது சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடியது அப்படின்றாங்க. செயில் அப்படின்ற மீன் தான், சரிங்களா? மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். செயில் மீனானது 1 மணி நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் நீந்தக்கூடியது அப்படின்னா 109 கிலோமீட்டர். தட் மீன்ஸ் 68 மைல்கள் வந்து நீந்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிறுத்தையை விட இது வேகமாகவே நீந்துது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? செயில் மீனானது 1 மணி நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் நீந்தக்கூடியது அப்படின்னா 109 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு, சிறுத்தையானது 1 மணி நேரத்தில் எவ்வளவு வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னா வெறும் 100 கிலோமீட்டரு போகுது. ஆனால் செயில் அப்படின்ற மீன் 109 கிலோமீட்டரே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? 100 கிலோமீட்டர்னா அப்போது 62 மைல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஐந்தாவது, ராட்சத நீல திமிங்கலம் மிக பெரிய விலங்காகும். இவற்றின் நீளம் என்ன அப்படின்னா 35 மீட்டர், சரிங்களா? ராட்சத நீல திமிங்கலம் மிக பெரிய விலங்காகும். இவற்றின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா 35 மீட்டர். அப்போது 35 × 3 போட்டால் அதுதான் வந்து அதனுடைய அளவு, சரிங்களா? நெக்ஸ்ட், ஆறாவது பாருங்கள். தவளையின் இரட்டை வாழ்க்கை முறையானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஆம்பிபியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தவளையின் இரட்டை வாழ்க்கை முறையானது ஆம்பிபியஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏழாவது கொஸ்டின். தவளையின் இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 3 அறைகளை கொண்டுள்ளது. 2 ஆரிக்கிள்கள், 1 வென்ட்ரிக்கிள்கள். ஆனால் நம்மளுக்கு 2 ஆரிக்கிள் இருக்கும், 2 வென்ட்ரிக்கிள் இருக்கும் நம்ம மனித இதயத்தில். பட் ஆனால் தவளுடைய இதயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 அறைகள் தான் இருக்குது. அதில் வந்து 2 ஆரிக்கிள்கள் அப்புறம் 1 வென்ட்ரிக்கிள்கள். எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். உலகின் மிகச்சிறிய இருவாழ்வி எது அப்படின்னு கேட்குறாங்க. அம்பு நச்சு தவளை, சரிங்களா? உலகின் மிகச்சிறிய இருவாழ்வி எது அப்படின்னு கேட்டோன்னா அம்பு நச்சு தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, அம்பு நச்சு தவளை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் கியூபா. அம்பு நச்சு தவளை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டோன்னா கியூபா. நெக்ஸ்ட் பாருங்கள். உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்னா ஆன்டீரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான், சரிங்களா? உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்னு கேட்டோன்னா ஆன்டீரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் 11வது பாருங்கள். துண்ணெலி ஓரிரவில் டேஸ் அடி சுரங்கத்தினை தோண்டுகிறது அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 300 அடி சுரங்கத்தினை தோண்டுகிறதா. அப்போ துண்ணெலி ஓரிரவில் ஒரே ஒரு நைட்டில் மட்டும் 300 அடி சுரங்கத்தினை தோண்டுகிறது. மரவட்டையில் எத்தனை சிற்றினங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. 8000 சிற்றினங்கள் காணப்படுகின்றன. மரவட்டையில் எத்தனை சிற்றினங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா 8000 சிற்றினங்கள். 13வது பாருங்கள். மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்று பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநான் அற்ற உயிரி எது அப்படின்னா ஆக்டோபஸ், சரிங்களா? மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்று பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநான் அற்ற உயிர் எது அப்படின்னு கேட்டோன்னா ஆக்டோபஸ். 14வது பாருங்கள். அரிதாக கிடைக்கக்கூடிய விலை மதிப்புள்ள நவரத்தினங்கள் ஒன்று எது அப்படின்னா முத்து, சரிங்களா? அரிதாக கிடைக்கக்கூடிய விலை மதிப்புள்ள நவரத்தினங்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டோன்னா முத்து. நெக்ஸ்ட் 15வது. எந்த உயிரினத்தில் உடல் தசைகள் மாயோடோம்ஸ் என்னும் தசை துண்டு, அதாவது தசை துண்டங்களாக அமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ள அப்படின்னு கேட்குறாங்க. மீன்கள் தான், சரிங்களா? எந்த உயிரினத்தில் உடல் தசைகள் மாயோடோம்கள் எனும் தசை துண்டகங்களாக அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னா மீன்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் 16வது. மிகச்சிறிய வௌவால் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா தாய்லாந்தில் காணப்படுகிறது, சரிங்களா? மிகச்சிறிய வௌவால் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா தாய்லாந்து. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 கொஸ்டின், சரிங்களா? இது எல்லாமே எப்படி சொல்கிறது, பொது அறிவியலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொது அறிவியல்னு சொல்கிறத விட பொது அறிவு, சரிங்களா? அதுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.